ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தாங்க. இது வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது பாருங்க, இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரணும் வெங்காயம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 2 தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வெந்து சாஃப்ட் ஆகட்டுங்க. நம்ம அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி ஓரளவு வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிட்டு நம்ம தேவையான மிளகாய் தூள், மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும், ஒரு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலால நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு திரும்ப ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இப்போ குக் பண்ண போகிறோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி கத்திரிக்காவெல்லாம் நல்லா அது முங்குற அளவுக்கு இது மாதிரி அமுக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜு. இந்த மாதிரி சுருண்டு வரணும், நல்லா எல்லாம் வெந்து இந்த மாதிரி சுருண்டு வரணும். நீங்கள் பெரட்டும் போது இந்த மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இது எல்லா ரைஸுக்குமே நம்ம சாப்பிடலாம். தயிர் சாதம், ரச சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதம், இப்படி எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய்.